எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் மரவள்ளி கிழங்குல போண்டா தான் செய்து காட்ட போகிறேன். அதுக்கு வாங்கோ மரவள்ளி கிழங்குல தோலை உரித்து வெட்டி போட்டு கறியை வைப்போம். வாங்கோ இப்படி கறி வைக்கிறதுண்டு பார்த்து. இப்போ மரவள்ளி கிழங்கு தோல் உரித்து வெட்டி வெங்காயம் பச்சை மிளகாயும் போட்டு அவிய வச்சிருக்கிறேன். அவியட்டும். இப்போ பாருங்கோ மரவள்ளி கிழங்கு அவிஞ்சோண்டு வந்துடுத்து. இப்போ கறித்தூளும் கொஞ்சம் மஞ்சத்தூளும் தேவையான அளவு உப்பையும் போட்டு அவிய விடுவோம். இப்போ இதுக்கு கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டு உள்ளி மிளகாயும் போடுவோம். இப்போ பாருங்கோ கறி இறுகி வந்துடுத்து. இதை ஆற வச்சுட்டு தான் உருண்டை பிடிக்க வேணும். இப்போ ஆறட்டும். இப்போ பாருங்கோ கறி ஆறி எடுத்து இதை நான் இப்போ உருண்டையா பிடிக்க போகிறேன். இது இப்படி ஒவ்வொரு உருண்டையா பிடிச்சி எடுப்போம். இப்போ பாருங்க எல்லாம் உருண்டை பிடிச்சாச்சுது. இனி பொரிக்க வேண்டியதா. வாங்க பொரிப்போம். இப்போ பொரிக்கிறதுக்கு நான் மேலே மாற்ற வைக்க வேணும். அதுக்கு கோதுமை மா கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். அதோட சேர்த்து கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு, முளையும் சேர்த்து தண்ணியை விட்டு குழப்போம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு குழப்போம். அகலம் தண்ணியாக இருக்கக்கூடாது. ஓகே, மா குழச்சாச்சுது. இப்போ இந்த பதத்துக்கு இருந்தால் கணக்காக இருக்கும். இனி நாங்கள் தோச்சி போட்டு பொரிச்செடுப்போம். இப்போ வாங்கோ ஒரு உருண்டை எடுத்து இனி தோச்சு பொரிச்செடுப்போம். எண்ணெய் கொதிச்செடுத்து நீ ஒண்டா போட்டுடும். மற்ற பக்கத்துக்கும் திருப்பி கொடுப்போம். இப்ப மற்ற பக்கமும் பொரிஞ்செடுத்து இனி எடுப்போம். இதே மாதிரி நான் மற்றதை பொரிச்சு போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்க எல்லாம் பொரிச்சாச்சுது. நல்ல வடிவாகவும் இருக்குது. ஓகே, இது நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது. இந்த கேண்டீனில் முந்தி போண்டாண்டு வாங்கி சாப்பிட்டது நானும் இப்போ செய்திருக்கிறேன். ஓகே, நீங்களும் செய்து சாப்பிட்டுட்டு அப்படி இருக்குண்டு லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.